தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் புதினா போட போறோம். மஞ்சள் போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன். இது half an hour before ஊற வச்சது. இதுல என்னென்ன போட்டோம்னா மஞ்சள் தூள், கர்ட், உப்பு, அப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஆனா இப்போ கொஞ்சோண்டு போடணும். அடி பிடிக்காம நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ அதுக்கு தகுந்த தண்ணி ஊத்தணும். 1 கிலோக்கு 4 கிளாஸ் ஊத்தணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடணும். அரிசி போட்ட பிறகு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ டம் போடுறதுக்காக தவாவை சூடு பண்ணணும். தவாவை சூடு பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து மேல வச்சிடணும். ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்திரத்தை பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் பவுல் எடுத்து அதுல தண்ணி வச்சு இந்த மாதிரி மேல வச்சிருங்க. ஒரு half an hour கழிச்சு நம்ம பார்க்கலாம். நல்லா வாசனை வருது. சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி. இப்போ சாப்பிட போலாமா? இது ஃபிஷ் ஃப்ரை, இது prawn ஃப்ரை, இது எக் ஸ்பெஷல் ஐட்டம் வந்துட்டு இருக்கு. இது பிரியாணி. அதான பார்த்தேன், என்னடா ரைத்தாவை காணும்னு. ரைத்தா இல்லாம எப்படி? ஓ, ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸ் வித் மீன் குழம்பு. வேங்க வேங்க. கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு மீன் எடுத்து நல்லா ஒரு இதுல போட்டு அப்படியே வாயில வச்சோம்னா சூப்பரா. இதோட ரெசிபி எல்லாம் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே